ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு எக் டட்கா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்க. பச்சை பயிறு 6 மணி நேரம் ஊற விடணும். பச்சை பயிறு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்க. குக்கரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நாலு முட்டை உடைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக் டட்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.